now viewers அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். Happy Women's Day greetings to all. Stay happy and stay healthy. சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. எப்படி சந்தோஷமா இருக்கிறது? சின்ன சின்ன விஷயத்துல பாராட்ட கத்துக்கோங்க, அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கோங்க. பக்கத்துல உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கோங்க. செகண்ட் மெசேஜ் என்னோட எப்படின்னா, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றதுல, பகிர்ந்து கொள்றதுல உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். எப்படி சின்ன விஷயத்துல நம்ம வந்து சந்தோஷம் அடையிறது அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். முன்னாடி எல்லாம் அப்படின்னா, ஒரு பர்த்டேக்கு ஒரு சின்ன சாக்லேட் கிடைச்சாலே வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை திரும்பியும் bring back into your life. So that happiness will make you healthy. And second, a health tip from Manasa Homeo Healthcare is, இப்போ ரொம்ப ப்ராப்ளமா இருக்கிற விஷயம் which is affecting all the women, எல்லா மகளிரையும் வந்து எதை பாதிக்கிறது அப்படின்னா ரத்த சோகை, அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா. இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவை நீங்க கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்துல ஆரோக்கியமா இருக்க முடியும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கிடையாது. சிம்பிளான ஒரு பிளட் டெஸ்ட், 150 to 200 rupeesல உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை கரெக்ட் பண்ணி உணவு முறையிலேயா இருக்கட்டும், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ல நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு தேவையான மருந்து எடுத்துட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்க மற்ற எல்லா விதமான ஹெல்த் இஷ்யூஸும் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகும். அது வந்து அடாலசன்ட் ஏஜ், சின்ன வயசுல 12-13 வயசு பருவ வயசு பெண்களா இருக்கட்டும், இல்லை வந்து அடல்ட் மிட் அடல்ட் ஏஜ் குரூப் 40-45 வயது பெண்மணியா இருக்கட்டும், இல்லை மூதாட்டியா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவை கரெக்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் ஆரோக்கியமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஸோ சைனிங் ஆஃப் from Manasa Homeo Healthcare, Dr. Sandhya Kalidas. Stay happy with homeopathy and healthy days. Wishing you all a happy and healthy days to come. Thank you.